உங்க பேருடா? என்னோட பேர் கௌரி. ஓகே. இவங்க வந்து கௌரி. ஆக்சுவலா சேலம் பொன்னமாப்பேட்ல இருந்து தான் வந்திருக்காங்க. சோ இவங்க கிட்ட கிளாஸ் பத்தின ஃபீட்பேக் கேக்குறதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னன்னா, இன்னைக்கு டே 2 அதனால இன்னைக்கு எல்லா கட்டிங்ல ஒருத்தரும் செக்ஷன் எடுத்து பிரிச்சு பிராக்டிகல் பண்ணி கொஞ்சம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இப்போ 8:45 டைம் ஆயிடுச்சு. இவங்க ஹஸ்பண்ட் இவங்களை பிக் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 hour 1.5 hours பிஃபோரே வந்துட்டாங்க. சோ அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் வந்து கிடைக்கிறது இல்ல. நான் எதுக்காக வந்து இவங்களோட ஃபீட்பேக்கை விட இது நான் இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன்னா, நிறைய கிளாஸஸ் நாங்க எடுத்திருக்கோம். சில டைம் வந்து பிராக்டிகல் பண்ணும்போது அவங்க நிறைய டவுட் இருக்கும். அப்ப டவுட் இருக்கும்போது அவங்களால வந்துட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதை நம்ம திருப்பி திருப்பி சொல்லி தர மாதிரி இருக்கும். 6 மணிக்கு முடிய வேண்டிய கிளாஸ் 8 மணி ஆயிடும். அப்ப என்ன ஆகும்னா அவங்க வீட்டு சைட்ல இருந்து அவங்க ஹஸ்பண்ட் போன் பண்ணிட்டு என்னாச்சு என்னாச்சு வந்துட்டீங்களா வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ என்ன ஆகுன்னா அவங்க லேர்ன் பண்றவங்களுக்கு ரொம்ப மைண்ட் லெவலில் டிஸ்டர்ப் ஆவாங்க. அவங்களால லேர்ன் பண்ணிக்கவும் முடியாது. ஒரு டென்ஷனாவே பதட்டமா வேகமா போவாங்க. அடுத்த கிளாஸ் வரும்போது ஐயோ விடுவாங்களோ மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே அவங்க படபடன்னு பேசுவாங்க. பட் இவங்களோட விஷயத்துல இவங்க ரொம்ப லக்கி. ஏன்னா எங்க ஹஸ்பண்ட் வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபீட்பேக் செக்ஷனுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம டைம் ஆயிடுச்சு என் வைஃப் அனுப்புங்க அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு கூட சொல்லாம ஃபீட்பேக் நாங்க ஒரு 1/2 hour பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பொறுமையா அவர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். சோ உங்களுமே அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா விமன்ஸ் டே பொண்ணுங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு இந்த மாதிரி நமக்கு வந்து பேக் போனா ஹஸ்பண்ட் இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சோ உங்களோட நேம் சார்? மணிகண்டன் சார். சோ உண்மையிலேயே பெரிய விஷயம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். சோ இப்போ நீங்க சொல்லுங்க ஃபீட்பேக் நம்மளோட கிளாஸ் பத்தினது.